நான் வாழ்ந்த இடமும் சரியில்லை, நான் வாய்ச்ச இடமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மாகிட்ட கண்ணீரோட ரொம்ப வேதனையோட அழுந்துகிட்டே சொல்கிறாங்க. சரி, என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க. நம்ம மல்லிக்கும் நம்ம விஜய் சாருக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையில் அதே வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லியிட நம்ம விஜய் சார் வந்து ரொம்ப அழுத்தமாக, நீ எப்போ மேரேஜ் பண்ணோம், உன்னை எப்போ நான் கல்யாணம் பண்ணோம், அப்போ வந்து என் நிம்மதி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய தூக்கம் எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையில் நீ வந்த பின்னாடி சந்தோஷம் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட 2 மடங்கு இப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை பார்த்து சொல்லிடுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் விஜய் சார் இப்படி என்னை பார்த்து மட்டும் சொல்கிறீங்க, நான் அப்படி என்ன தான் பண்ணிட்டேன், யாரும் நான் தப்பாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம விஜய் சார் இருக்கவே என்ன சொல்கிறாருன்னா, யாரும் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்டேன்னு நான் ஒன்றும் சொல்லலை, நீ பண்ணுறது அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தாலே மல்லி என்ன சமையலை செஞ்சுருப்பாங்க, இன்றைக்கி மல்லி கூட எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், என்ன பண்ணால் மல்லி சந்தோஷமாக இருப்பாங்க, மல்லி எந்த மாதிரி குழந்தைத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவலோட எதிர்பார்த்து வந்த காலம் போய் இப்போ வீட்டுக்கு வரணுன்னாலே எனக்கு பயமாக இருக்குது. மல்லி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பாளா, ராஜேஸ்வரி அக்கா கூட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பாளா, நம்ம ரஞ்சிதா கூட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மல்லி பார்த்திங்கன்னா அழுறாங்க, ரொம்பவும் அழுந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மல்லி என்ன சொல்ல வராங்கன்னா, சரிங்க, உங்களுக்கு பிடிக்காத உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் ஏன் இருக்கணும், உங்களுக்கு தடையாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன், நான் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் சந்தோஷத்துலேயும் சரி நான் தடையாக இருக்க விரும்பலை, நான் உங்களை விட்டு விளைகிறேன்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருப்பம் நடக்குது. என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா கோட்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு சின்ன செலிப்ரேஷன் நடக்குது. அந்த செலிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா கேக்கு கொடுக்கலான்ட்டு நம்ம மல்லியம்மா வந்து பிளான் பண்ணுறாங்க. வெண்பா கோட்டிக்கிட்ட கேக்கை கொடுத்து எப்படியாச்சும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கேக்கை வந்து எப்படியாச்சும் ரெடி பண்ணி வெண்பா கிட்ட கொடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கேக்கும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெட்டு போன முட்டையை பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் கலப்பிடம் பண்ணி ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபுட் பாய்சன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்ச்சியை வந்து இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம் ஹெட்மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லியம்மா நம்ம வெண்பாவுடைய அம்மாவால் தான் இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆபத்து, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்து அவங்கள உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம விஜய் சாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஹெட்மாஸ்டரு. விஜய் சார், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கீங்க, வந்து பாருங்கள், உங்கள் வெண்பா பண்ண காரியத்தை நீங்களே பாருங்கள், உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன்ட்டு ஃபோன் அடிக்கிறாரு. உடனே நம்ம விஜய் சாரும் நம்ம மல்லியும் பரபரப்பாக ஸ்கூலுக்கு வராங்க. வந்ததையுமே நம்ம மல்லியை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க அந்த ஹெட்மாஸ்டரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்க கேக் சாப்பிட்டவங்க எல்லாருமே ஃபுட் பாய்சனால் ரொம்பவும் பாதிப்பு அனுப்பிட்டு இருக்காங்க. நல்ல விதமாக எப்படியும் அவங்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை, எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கலை. இந்த ஒரு சூழ்நிலை மல்லியும் காப்பாற்றப்பட்டாங்க, அந்த குழந்தையும் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் இதுமே தாங்க மல்லிக்கு பிரச்சனை ஸ்டார்ட்டு. மல்லியை பார்த்து நம்ம விஜய் சார் சும்மாவே ஏதாச்சும் பண்ணாத போதே